ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். என் பெயர் சரோஜா. நான் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள எம்மிகனூரை சேர்ந்தவள். 2011ஆம் ஆண்டில் திருப்பதியில் உள்ள பத்மாவதி பல்கலைக்கழகத்தில் எங்கள் மகள் ஸ்வேதாவிற்கு இடைநிலை 1ஆம் ஆண்டு சேர்க்கைக்காக நாங்கள் விண்ணப்பித்தோம். சில வாரங்களிலேயே எங்களுக்கு சேர்க்கைக்கான கடிதம் கிடைத்தது. ஆனால் அதில் விடுதி வசதி குறிப்பிடப்படவில்லை. இதனால் நாங்கள் கவலையடைந்தோம். உதவியற்ற நிலையில் இருந்தோம். அந்த தருணத்தில் நாங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் முழுமையாக சரணடைந்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரை அணுகினோம். விடுதியில் எந்த இடங்களும் காலியாக இல்லை என்று அவர்கள் எங்களிடம் தெரிவித்தனர். முழு நம்பிக்கையுடன் நாங்கள் மூலமந்திரத்தை 21 முறை ஜபிக்கத் தொடங்கி மனமுருக பிரார்த்தனை செய்தோம். அந்த சமயத்தில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் ஒவ்வொரு கணமும் என் மகளை காத்து அவளுக்கு வழிகாட்டி வருவதாக எனக்கு ஒரு தெய்வீக காட்சி கிடைத்தது. அவர்களின் அளவற்ற கருணையினால் வெறும் 10 நிமிடங்களுக்கு உள்ளாகவே என் மகளுக்கு விடுதியில் ஒரு இடம் காலியாகிவிட்டதாக பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் எங்களிடம் தெரிவித்தனர். அந்த தருணத்தில் இருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2 ஆண்டுகள் இடைநிலை கல்வியும் 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பும் என் மகள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக பாதுகாப்பின் கீழ் தங்கியிருந்தாள். அவள் தன் படிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்ததுடன் அனைத்து தேர்வுகளிலும் சிறப்புடன் தேர்ச்சி பெற்றாள். இந்த அனுபவத்தின் வாயிலாக மனப்பூர்வமான பிரார்த்தனையின் சக்தியையும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணையையும் நாங்கள் ஆழமாக உணர்ந்தோம். நெஞ்சார்ந்த அன்போடும் நன்றி உணர்ச்சியோடும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் எங்கள் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். ஜெய் போலோ வித்யா பிரதாதா ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு ஜெய்.